உலகம் முழுவதும் ஹிஜாப் அணிந்து பல்வேறு துறைகளில் அவர்களுக்கான பணியினை கண்ணியத்துடனும் ஒழுக்கத்துடனும் செயல்பட்டுக் கொண்டிருப்பதே ஊடகங்களில் ஹிஜாப் பற்றிய தவறான குற்றச்சாட்டுகளுக்கும் பொதுமக்களின் ஹிஜாப் பற்றிய தவறான புரிதலையும் தகர்த்துக் கொண்டிருக்கின்றன. உலகளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தடகளம் உள்பட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் தங்கள் உடல் பாகங்களை முழுமையாக மறைத்து பெண்கள் களமிறங்கியிருப்பது உலகத்தை உற்றுநோக்க செய்திருக்கிறது. அப்பெண்களின் ஆடை முழுமையான ஹிஜாப் வரையறைக்குள் வராவிடினும் அங்கங்களை வெளிக்காட்டி பங்கு பெறும் வீராங்கனைகளுக்கு மத்தியில் அவ்வாடை அவர்களுக்கு நிச்சயம் கண்ணியத்தை கொடுக்கும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமே இல்லை. நோபல் பரிசு பெற்ற தவக்குல் கர்மானிடம் நீங்கள் ஏன் ஹிஜாபை அணிகிறீர்கள், அது உங்களின் கல்விக்கும் அறிவிற்கும் பொருந்துகிறதா என்ற ஊடகவியலாளரின் கேள்விக்கு நானும் எனது ஆடைமுறையும் பிரதிபலிப்பது மனிதன் பெற்ற மிகவும் உன்னதமான கலாச்சாரத்தை ஆகும் என்று அவர்கள் கூறிய பதில் உலக மக்களையே வெளிப்படைய செய்திருக்கிறது. மேற்கத்திய நாகரிகம் பெண்ணடிமைத்தனத்தை ஒழித்து விட்டதாக ஊடகங்கள் மூலம் பரப்பும் பொய் குற்றச்சாட்டுகள் அனைத்துமே போலியான, வெறுமையான, கவர்ச்சியான வார்த்தை ஜாலங்கள் தான். பெண்களை காட்சி பொருளாகவும் உடைகளை குறைத்து ஊடகங்களில் கொச்சைப்படுத்துவதும் மூன்றாவது மனிதர்களின் தோளோடு தோளாக உரசிக்கொள்வதும் தான் பெண் விடுதலை என்றால் அது உண்மையில் ஆபாசத்தின் விரசத்தின் உச்சகட்டம். வியாபார பொருளாக, காட்சி பொருளாக காண்பதுதான் பெண் விடுதலை என்றால் இதைவிட நகைப்புக்குரிய செய்தி இவ்வுலகில் வேறு ஒன்றுமில்லை. உலக மக்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக கருதப்படும் அமெரிக்காவில் தான் வல்லுறவு குற்றங்கள் மிகுதியாக நடைபெறுகிறது. கிபி 1990ஆம் ஆண்டுகளில் நாள் ஒன்றுக்கு 1756 வல்லுறவு குற்றங்களும் அதன் பிறகு சராசரியாக 1900 வல்லுறவு குற்றங்களும் நடந்ததாக அமெரிக்க உளவுத்துறையான FBI எச்சரித்திருக்கிறது. உலகளவில் இன்று அதிகமாக நடந்து கொண்டிருக்கும் பெண்களுக்கு எதிரான வல்லுறவுகள், கொலை, காமம் குறைவதற்கு பெண்கள் மறைக்க வேண்டிய உடல் உறுப்புகளை மறைத்து தங்களின் கண்ணியத்தை நிலைநாட்டினாலே குற்றங்கள் குறைந்து போவதற்கான முதன்மை தீர்வாக அது அமைந்து போகிறது. நபியே, உம்முடைய மனைவியருக்கும் உம்முடைய பெண் மக்களுக்கும் மீன்களின் பெண்களுக்கும் அவர்கள் தங்களுடைய மேலாடைகளை தங்கள் தலையிலிருந்து முகங்களின் மீது தொங்க விடுமாறு நீர் கூறுவீராக. அவர்கள் கண்ணியமானவர்கள் என அறியப்படுவதற்கு இது மிக்க நெருக்கமாகும். அப்பொழுது அவர்கள் நோவினை செய்யப்பட மாட்டார்கள். மேலும் அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாகவும் மிக கிருபையுடையவனாகவும் இருக்கின்றான்.